சிந்து சிந்து விளையாடாத, வா போலாம், மேல வா. சிந்து ஏய் சிந்து வா. சிந்து 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 எந்திரி சிந்து. ஏய் கண்ணை திறந்து பாரு சிந்து. சிந்து சிந்து என்ன பாரு சிந்து. எந்திரி, என்னாச்சு உனக்கு? ஏய் சிந்து சிந்து எந்திரி சிந்து. சிந்து கண்ணை திறந்து பாரு சிந்து. சிந்து சிந்து எந்திரி. உனக்கு நீச்சல் தெரியாத, ஆழத்துக்கு போக வேணாம்னு சொன்னேன்ல, என் பேச்ச நீ கேட்கவே இல்ல. எந்திரி சிந்து. ஐயோ சிந்து எந்திரி சிந்து, என்னை விட்டு போயிடாத சிந்து. சிந்து 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 எந்திரி சிந்து. எந்திரி சிந்து. எந்திரி சிந்து. சிந்து சிந்து என்ன டாக்டர் இப்படி அழுகுற? பயந்துட்டியா? உன்னெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் சாக மாட்டேன், ஒன்னும் கவலைப்படாத. உன்ன உன்ன விட மாட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? சிந்து நில்லு. ஓடுற ஓடுற நில்லு. நீயா சிந்து. ஏய் சாரி டாக்டர், இந்த மாதிரி சிரிச்சு விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்குதே எல்லா கவலையும் மறந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாரி டாக்டர், சும்மா விளையாட்டுக்கு தானே இப்படி பண்ண. நீ ரொம்ப பயந்துட்டியா? உண்மையிலே உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் பயந்துட்டேன். எல்லாருக்கும் கடவுள் ஒரு உயிர் தான் கொடுப்பாரு, ஆனா எனக்கு 2 உயிர் கொடுத்திருக்காரு. இன்னொரு உயிர் நீ. என் உடம்புல உயிர் போனாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல டாக்டர். உன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுல என் ஆன்மா கலந்தே இருக்கும். கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க கணவர் அவங்கள எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வப்படுவா. அதனாலதே நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனா என்னைய இந்த அளவுக்கு நேசிப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்ல டாக்டர். இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாக்டர். இப்பவே என்ன கடையில குதிச்சு செத்து போன்னு சொன்னா கூட நான் செத்து போயிருவேன். நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ நிம்மதியா செத்து போயிடுவேன். ஆனா இந்த ஊர் உலகம் நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்து கடல்ல தள்ளி விட்டேன்னு என் மேல கொலைப்படி போட்டுடும். அதுக்கப்புறம் காலத்துக்கும் நான் ஜெயில கிடந்து சாகணும். இதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா?
செத்தும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளேன்னு நினைக்கிற அப்படிதானே? ஆ? கண்டிப்பா நினைப்பேன். உன்ன- ஏய், டாக்டரே, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேத்துறியா? என்ன? நீ என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு இந்த கடற்கரையில ஓடுறியா? என்னது? உப்பு மூட்டையா? உன்னையா? ம். ஏன் சிரிக்கிற? இல்ல, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உப்பு மூட்டைன்னு சொல்லிட்டு அது என்ன தூக்க சொல்றியே? உப்பு மூட்டை தூக்குற உடம்பா இது? போ டாக்டரே. உன்னை நீயே உப்பு மூட்டைன்னு சொல்லிக்கிறேன்னா உண்மையில உனக்கு பெரிய மனசுதான். வா டாக்டரே, என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு இந்த கடற்கரையில ஓட. உன்னை தூக்கிக்கிட்டு இங்க அங்கன்னு ஓடி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. டாக்டரே, இப்ப மட்டும் என்னைய தூக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாத டாக்டரே. தூக்குவியா இல்லையா? முடியாது. சொல்லு. ஏய் சிந்து, சிந்து, தூக்கவே வலிக்குது, மாட்டியா? வலிக்குது. ஆ? வலிக்குது, சொல்லு, விடு. தூக்கவே மாட்டே- ஆ, ஏய் டாக்டரே, நில்லு. டாக்டரே, ஒழுங்கா நில்லு. பத்தவைக்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா, தொடர்ந்து பதற செய்வீரா, சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா, மனசு இயங்கல சீரா, தாசா கிட்ட நெருங்குறலேசா, நான் ஒருங்குறேன் தூசா, எட்ட போயிடுறா வெரசா வெரசா, ராசா இது என்ன புதுசா, திக்கும் ஆச்சே சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா, வேறென போக்காதே போக்காதே போக்க கேட்டாதே, அப்படி பார்க்காதே படி மட்டும் பார்க்காதே, எதுவும் சொல்லாதே சொல்லாதே. டாக்டரே, நான் உன்னை ஒரே ஒரு முறை கட்டி பிடிச்சுக்கவா? முழிச்சு பார்க்கும் போது உன் தோளில கடக்கணும், நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும், கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கணும், அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும், சத்தமே இல்லாமைய முத்தத்தைய சரிச்சுட்ட, சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட, ராசா இது என்ன புதுசா, திக்கும் ஆச்சே சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா, தாசா கிட்ட நெருங்குற லேசா. சிந்து, டைம் ஆயிடுச்சு. வா, நம்ம இப்பவே சீக்கிரமா ஹோட்டலுக்கு போயிடலாம். சரி. வேறென போக்காதே போக்காதே போக்க கேட்டாதே, அப்படி பார்க்காதே படி மட்டும் பார்க்காதே, எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லு சொல்லு. வெல்கம் சார். ரூம் அவைலபிள் இருக்கா? இருக்கு சார். ஐடி கார்டு கொடுங்க. 2 பேரோட ஐடி கார்டும் வேணுமா? வேண்டாம் சார், உங்க ஐடி கார்டு மட்டும் கொடுங்க சார். யா ஷூர். இவங்க யார் சார்? இவங்க என்னோட வைஃப் சிந்து. என்ன சிந்து அப்படி பாக்குற? ரிசப்ஷன்ல என்ன வைஃப்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரதுக்கு நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். உன்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் இந்த பிறவியே பலனடைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். சரி வா போலாம். ஆண்டி ஆ வா சுவாதி, இந்தா ஆர்த்தி எடுத்துக்கோ.
சிவா நேத்து கால் பண்ணார் ஆண்டி. இல்லம்மா, அவன் பேசவே இல்ல. நானும் அவனோட போனுக்கு ட்ரை பண்ணேன். இன்னும் அவனோட போன் நாட் ரீச்சபிள்லயே தான் இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத. அவன் நான் வளர்த்த புள்ள. அவன் ஒரு நாளும் என் வார்த்தையை மீறவே மாட்டான். அவன் எல்லை எதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சிந்துவுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். அவ தப்பு பண்ணானா நான் என்ன தண்டனை கொடுப்பேன்னு அவளுக்கு தெரியும். அதனால நீ அவங்களையெல்லாம் நினைச்சு குழம்பிக்க வேண்டாம். சரி, அப்பாவும் நானும் வெளில போறோம். நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. சரிம்மா, போயிட்டு வா. ம். அக்கா, நேத்து நான் சொன்னதை நீங்க நம்பல. ஆனா இன்னைக்கு நான் சொன்னது உண்மை ஆயிடுச்சு. சிவாவும் சிந்துவும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒன்னா தங்கிருக்காங்களா? என்ன சொல்ற? ஆமாக்கா, அவங்க நேத்து ராத்திரி ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 பேரும் தனியா ரூம் எடுத்து தங்கிருக்காங்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சந்தேகம் வந்ததுனால நான் எசக்கி கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அவன் தான் அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒன்னா தங்கிருக்கிறத கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொன்னான். நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, அதனாலதான் நீங்க கால் பண்ண என்ன பண்றதுன்னு சிவா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஏன் சிவாவா இப்படி மாறிட்டான்? சத்தியமா என்னால நம்பவே முடியலையே. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, சிந்துவை இந்த வீட்ல வைக்காதீங்க, அவன் மனச முழுசா மாத்திடுவான்னு. இப்ப பாத்தீங்களா, உங்ககிட்டயே அவன் பொய் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். சிந்துவை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தனா மட்டும்தான் அவன் உங்க பேச்ச கேட்பான். அப்படி இல்லன்னா சிந்து பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படியே அவன் பின்னாடியே போயிருவான். அக்கா, இதை இப்படியே விடக்கூடாதுக்கா. சிந்து சிவாவை விட்டு பிரிஞ்சு வாழ்றதா நடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அவன் கூட நெருக்கமா பழகி அவன் மனச கெடுத்து இன்னைக்கு அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தங்குற அளவுக்கு போயிருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. சிந்துவ கையும் களவுமா புடிச்சு அவளை நீங்க தண்டிக்கணும். வாங்கக்கா போலாம். சரி வா. ஹச்! ஹச்! டாக்டரே, என்னாச்சு? ஏன் இவ்ளோ தும்புற? ஹச்! கடல்ல குளிச்சோம்ல, அதுல கொஞ்சம் காதுலயும் மூக்குலயும் தண்ணி போயிருச்சு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னால தானே டாக்டரே உனக்கு இவ்ளோ சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிந்து. ஒரு மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, நீ வந்து உட்காரு, உனக்கு நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். வா வா டாக்டரே, வந்து உட்காரு. டாக்டரே, என்ன டாக்டர் சூடா இருக்கு? காய்ச்சல் அடிக்குதா? எனக்கும் லைட்டா அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தூங்குனா சரியாயிடும். எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்க. இரு, நான் எடுத்துட்டு வரேன். நான் படுத்துக்கிறேன், நீயும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. சரி டாக்டர், அது கூட.
ஏ சிந்து, ஏன் கீழே படுக்கிற? வா, மேல வந்து படுவா. பரவாயில்ல டாக்டர், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், சொன்னா கேளு சிந்து, மேல வந்து படுத்துக்கோவா. இருக்கட்டும் டாக்டர். அன்னபூர்ணி அத்தை என்னைய என்னைக்கு மருமகளா ஏத்துக்கிறாளோ அன்னைக்குதே நான் உன் பக்கத்துல உரிமையோட வந்து படுப்பேன். அவங்க சம்மதம் இல்லாம நான் உன் பக்கத்துல படுக்கவே மாட்டேன். பரவாயில்லையே, பெரியம்மா சொன்ன வாக்க காப்பாத்துறியே. அச்சச்சோ, இடி தலையில விழற மாதிரி இருக்கே. வெளியில வேற மழை பெய்யுது. என்ன டாக்டர் ஏதோ முணங்குற மாதிரி இருக்கு. டாக்டர், என்னாச்சு? ரொம்ப குளிருது சிந்து. அச்சச்சோ, என்னாச்சு டாக்டர்? ஐயோ ஐயோ, குளிர் ஜுரம் அதிகமாயிருச்சு. உடம்பெல்லாம் வேற ஜில்லுன்னு ஆயிடுச்சு. டாக்டரே, கைய கூட. அச்சச்சோ, உடம்பு ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? டாக்டர், டாக்டர், ஆஸ்பத்திரிக்கு போலாமா? வேண்டாம் சிந்து, என்னால இப்போ கார் ஓட்ட முடியாது. வெளியே வேற மழையா இருக்கு. சரி வராது. சிவா, டேய் சிவா, சரி, நீ போப்பா, நாங்க பாருங்க. சரிங்க.
சிந்து தெரியுமா